நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. சர்க்கம் 25. அன்னையின் அருளாசி. நல்மணம் கொண்ட அந்த தாயார் மனக்லேசங்களை விட்டொழித்து ஆச்சமனம் செய்து சுத்தமடைந்து பிரயாண காலத்திற்கு உகந்த மங்களச் சடங்குகளை செய்தார். ரகுகுல நாயகனே, என்னால் உன்னை தடுக்க முடியவில்லை. இப்போது செல்வாயாக, சான்றோர்களின் வழியில் நிலைத்து நிற்பாயாக. விரைவில் திரும்பி வா. எந்த ஒரு தர்மத்தை தைரியத்துடனும் சலிப்படையாமலும் நீ கடைப்பிடித்து வருகிறாயோ, ரகுகுலத்து புலி போன்றவனே, அந்த தர்மம் உன்னை பாதுகாக்க கடவது. மைந்தனே, தேவாலயங்களிலும் யாகசாலைகளிலும் எந்த கடவுளர்களை நீ வணங்குகிறாயோ அந்த தெய்வங்கள் முனிவர்களோடு கூட காட்டில் உன்னை காப்பாற்றட்டும். மகா பராக்கிரமசாலியான விஸ்வாமித்திரரால் உனக்கு உபதேசிக்கப்பட்ட அஸ்திரங்கள் எப்போதும் சீலமுள்ளவனாக இருக்கும். உன்னை நாற்புறங்களிலும் காப்பாற்றட்டும். மகாபலம் பொருந்தியவனே, மகனே, தாயாருக்கும் தந்தையாருக்கும் நீ செய்துள்ள பணிவிடைகள், நீ கடைபிடித்து வரும் சத்தியம், இவைகளால் நன்கு பாதுகாக்கப்பட்டு நெடுநாள் வாழ்வாயாக. புருஷோத்தமனே, சமித்து, குசம், பவித்ரம் ஆகியவற்றின் அதிஷ்டான தேவதைகளும் தெய்வ பீடங்களும் தேவாலயங்களும் அந்தணர்களின் வேள்வி கூடங்களும் மலைகள், மரங்கள், குட்டையான சிறு மரங்கள், மடுக்கள், பறவைகள், சர்ப்பங்கள், சிங்கங்கள் உன்னை காப்பாற்றட்டும். சாத்தியர்கள், விஸ்வதேவர்கள், மருத்துக்கள், மகரிஷிகள் உனக்கு மங்களத்தை கொடுக்கட்டும். தாதா, விதாதா என்னும் தேவதைகள் உன்னை காத்தருளட்டும். பூஷா, பகன், அரியமா ஆகியோரும் இந்திரன் முதலான லோகபாலர்கள் என்மரும் உன்னை ரட்சிப்பார்களாக. ருதுக்கள், பட்சங்கள், மாதங்கள், வருஷங்கள், இரவுகள், பகல்கள், முகூர்த்தங்கள் இவற்றின் அதிர்ஷ்டமான தேவதைகள் உனக்கு எக்காலத்திலும் நன்மையையே செய்யட்டும். குழந்தாய், தெய்வ சிந்தனையும் திடமான பக்தியும் தர்மமும் தனிப்பெரும் கடவுள் திருமுருகனும் சோமதேவனும் பிரகஸ்பதியும் எப்போதும் உன்னை பாதுகாக்கட்டும். மகா பிரசித்தி பெற்ற முனிவர் எழுவரும் நாரதரும் சித்தர்களும் திக்குகளும் திக்பாலகர்களும் என்னால் துதிக்கப்பட்டவர்களாக அந்த வனத்தில் மகனே எப்போதும் உன்னை காப்பாற்றட்டும். அனைத்து பர்வதங்கள், சமுத்திரங்கள், மேற்றிசை மன்னனான வருணன், தேவலோகம், ஆகாயம், பூமி, ஆறுகள், அனைத்து தாரகைகள், கோள் தேவதைகளோடு கூடிய கோள்கள், பகல் இரவுகள், சந்தியா காலங்கள் ஆகியனவெல்லாம் காட்டில் உன்னை காப்பாற்றட்டும். 6 ருதுக்கள், புனிதமான மாதங்கள், வருஷங்கள், முகூர்த்தங்கள், லக்னங்கள் இவற்றின் ஆட்சி தெய்வங்கள் எல்லாம் உனக்கு நன்மையையே அளிப்பார்களாக. பெருங்காட்டில் தவசி வேடத்தில் சுற்றித் திரியும் புத்திமானான உனக்கு ஆதித்யர்களும் தானவர்களும் எப்போதும் சௌக்கியத்தை கொடுப்பவர்களாக இருக்கட்டும். குழந்தாய், கொடூரச் செயல்கள் புரியும் அரக்கர்கள், பிசாசுகள், புலால் உணவு உண்ணும் காட்டு மக்களாலும் உனக்கு பயம் ஏற்படாமல் இருக்கட்டும். காட்டிலுள்ள வானரம், தேல், ஈ, கொசு, மலைப்பாம்பு, புழு முதலியவைகள் உன்னை தாக்காமல் இருக்க கடவன. மகனே, பெரிய யானைகள், சிங்கங்கள், புலிகள், காட்டுப் பன்றிகள், கரடிகள், கொம்புள்ளுணவும் பயங்கரமானவையுமான எருமைகள் உனக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்கட்டும். மைந்தனே, இவைகள் அன்றி மனித மாமிசத்தை புசிக்கின்றவைகளும் அச்சம் தரும் தோற்றம் கண்டவைகளுமான பேய், பிசாசு குழுவைச் சேர்ந்த மற்றவைகளும் இங்கே என்னால் நன்றாக பூஜிக்கப்பட்டவர்களாக, அதனால் திருப்தியடைந்து உன்னை துன்புறுத்தாது இருப்பார்களாக. செல்வமே, நீ செல்லும் வழிகளெல்லாம் மங்களகரமாக இருக்க கடவன. உன்னுடைய பராக்கிரமம் எவ்விடத்திலும் நல்ல பயன்களை தரட்டும். உனக்கு செழுமை சிறப்புகள் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக பரம திருப்தியுடன் பயணத்தை தொடங்கு. ஆகாய வெளியில் சஞ்சரிக்கிறவர்கள், மண்ணுலகில் வாழும் பிராணி வர்க்கங்கள், எல்லா தேவர்கள் மற்றும் உன் பகைவர்களிடமிருந்து உனக்கு நன்மையே கிடைக்க கடவது. ராமா, சுக்கிரன், சந்திரன், சூரியன், குபேரன், யமன் ஆகியோர் நான் இங்கே செய்யும் பூஜையை ஏற்று திருப்தியடைந்து தண்டக வனத்தில் இருக்கும் உன்னை காப்பாற்றுவார்களாக. ரகுநந்தனா, நீ நீராடும் காலத்திலும் அர்க்கியம் அளிக்கும் போதும் அக்னி, வாயு, கோமப்புகை, முனிவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட மந்திரங்கள் முதலியன உன்னை பாதுகாக்கட்டும்.
எல்லா உலகங்களிலும் மேலும் இறையாண்மையுடைய பிரம்மாவும் பஞ்சபூதங்களுக்கும் நிலைக்களமான பரம்பொருள் மற்றும் முனிவர்களும் மற்றுமுள்ள எல்லா தேவர்களும் காட்டில் வசிக்கும் உன்னை பாதுகாக்கட்டும். இவ்வாறு ஆசிமொழிகளை கூறிய பின்னர் அகன்ற கண்களை உடையவரும் புகழ் பெற்றவருமான அவர் மலர் மாலைகளாலும் நறுமணப் பொருள்களாலும் அவ்வற்றிற்குரிய தோத்திரங்களாலும் வழிபாடு நடத்தினர். சான்றோராகிய ஒரு அந்தணரால் உண்டாக்கப்பட்ட அக்னியில் ராமனின் நலனை பிரார்த்தித்து முறைப்படி ஆகுதிகள் கொடுக்கச் செய்தார். மாதரசியான கோசலை, நெய், வெண்மலர், சமித்துகள், வெண்கடுகு ஆகியவற்றை அக்னியில் போடுவதற்காக கொண்டு வந்து வைத்தார். அந்த புரோகிதர் மனசாந்தியும் உடல் நலமும் வேண்டி ஆகுதிகள் கொடுத்துவிட்டு மிகுந்திருந்த கோமப் பொருட்களை கொண்டு வெளி இடத்தில் செய்ய வேண்டிய பலி கர்மாவையும் செய்து முடித்தார். தேன், தயிர், அக்ஷதை, நெய் முதலியவற்றை அந்தணரிடம் கொடுத்து சொஸ்திவாச்சனம் கூறச் செய்து ராமன் காட்டில் நலமுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான மந்திரங்களை ஓதச் செய்தார். பிறகு கீர்த்திமிக்க ராமனின் அன்னையார் வேத புலமை பெற்ற அந்த புரோகிதருக்கு அவர் விரும்பியளவு தட்சணை கொடுத்துவிட்டு ராகவனை நோக்கி பின்வருமாறு மங்கள ஆசீர்வாத மொழிகளை கூறினார். விருத்ராசுரனை கொன்றொழித்தவுடன் எல்லா தேவர்களாலும் வணங்கப்படுகிற தேவேந்திரனுக்கு எவ்வளவு மாட்சிமிக்க வாழ்த்துக்கள் கிடைத்தனவோ அந்த பெருமை உனக்கு கிடைப்பதாகுக. முன்பு ஒரு சமயத்தில் அமுதத்தை கொண்டு வருவதற்காக கருடன் சென்றபோது அவனுடைய அன்னை வினதை மங்களமான சடங்குகளை செய்து அவன் வெற்றியை பிரார்த்தித்தாலே அந்த மங்களம் உனக்கு ஏற்படட்டும். அமிர்தம் உண்டான போது அசுரர்களை கொன்ற இந்திரனுக்கு அவனுடைய தாயார் அதிதி எந்த மங்களத்தை அளித்தாலோ அந்த மங்களம் உனக்கு உண்டாகட்டும். ராமனே, 3 காலடிகளால் 3 உலகங்களை அளந்தவரும் எல்லையில்லாத பிரபாவம் உடையவருமான ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு எந்த மங்களம் உண்டாயிற்றோ அந்த மங்களம் உனக்கும் ஏற்படட்டும். ருதுக்கள், கடல்கள், தீபகற்பங்கள், வேதங்கள், உலகங்கள், திசைகள் ஆகிய சுபமங்கலமானவை எல்லாம் மாவீரனே உனக்கு மங்களத்தை கொடுக்கட்டும். இவ்வாறு ஸ்ரீராமனுடைய தலையில் கை வைத்து ஆசி மொழிகளை கூறி தடங்கன் மாதரசியான அவர் ராமனின் திருவுடலில் சந்தனம் பூசி விருப்பத்தை பூர்த்தி செய்யும் தெய்வீக மூலிகையான விசல்ய கரணியை கையில் தாயத்தாக கட்டி ரட்சைக்குரிய மந்திரங்களை ஓதியும் அதற்கு வலிமை கூட்டினார் கோசலை. மனத்துயரத்திற்கு வசப்பட்டிருந்த அவர் வெளி தோற்றத்திற்கு மகிழ்ச்சியோடு இருப்பதாக காட்டிக்கொண்டார். அதனால் மனத்தில் ஒட்டாமல் உதட்டளவில் குரல் தழுதழுக்க மந்திரங்களை கூறினார். மிகவும் புகழ்பெற்றவரான அவர் மைந்தனை இறுக கட்டி அணைத்து உச்சி முகர்ந்து, குழந்தாய் ராமனே, காரியம் கைகூடியவனாக மனத்தில் எவ்வித சஞ்சலமும் இன்றி உன் விருப்பப்படியே செல்வாயாக. குழந்தாய், நீ ஈடுபட்டுள்ள செயலை நன்றாக நிறைவேற்றிவிட்டு உடல் தளர்ச்சி இல்லாமல் அயோத்திக்கு திரும்பி வரும்போது நான் ராஜபாட்டையில் நின்று கொண்டு உன்னை பார்த்து மகிழ்வேன். உதிக்கின்ற முழு நிலவை போன்ற முகத்துடன் காட்டிலிருந்து திரும்பி வரும் உன்னை மனத்துயரமெல்லாம் ஒளிந்தவளாக, மகிழ்ச்சி பெருக்கால் ஒளி வீசும் முகம் உடையவளாக நான் கண்குளிர பார்ப்பேன். ராமா, தந்தையின் வாக்கை நிறைவேற்றிவிட்டு காட்டிலிருந்து திரும்பி வந்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பவனாக உன்னை நான் நிச்சயம் பார்ப்பேன். இப்போது சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவனாக உன்னை காண முடியாமல் போய்விட்டது. ஆனால் 14 ஆண்டுகளுக்கு பின் நிச்சயம் பார்ப்பேன் என்றபடி. ஐயனே, வனவாசத்திலிருந்து திரும்பி வந்து மன்னருக்குரிய ஆடை ஆபரணங்கள் அணிந்து கொண்டு என்னுடைய மருமகளின் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்று. ராகவா, என்னால் தொழுது பிரார்த்திக்கப்பட்ட சிவன் முதலான தேவகணங்கள், மகரிஷிகள், பூதங்கள், மகாசுரர்கள், உரகர்கள், திசைகள் ஆகியன காட்டில் வசிக்கும் உனக்கு ஏராளமாக நலன்களை அருள்வார்களாக. கண்ணீர் நிறைந்த கண்களை உடைய அவர் இவ்வாறாக ஆசீர்வாதம் செய்து காப்பு மந்திரங்களை கூறி முறைப்படி நல்வாழ்த்துச் சடங்குகளை நிறைவேற்றி ராகவனை வலம் வந்து பல தடவைகள் மார்புற தழுவிக்கொண்டார். இவ்வாறு தேவியார் வலம் வந்த பின்னர் அவருடைய திருவடிகளில் பல தடவை வணங்கிய கீர்த்திமான் ராமன் இயல்பான தன் ஆன்ம ஒளியால் பிரகாசித்து கொண்டு சீதையின் மாளிகைக்கு சென்றார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 25வது சர்க்கம் முற்றிற்று. மூர்த்தியெல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால், அனுதினமும் கேட்பதால் சகல நன்மையும் நலமும் உண்டாகும். மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும்.
7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூர்ண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள், தனலாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூனியம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயமுண்டாகும். யமபயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் கிடைக்கும். அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்பப் பேறு அளிக்கும் மோட்சம் கிட்டும். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. 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 ஸ்ரீராம ஜெய ராம சீதாராம. ஸ்ரீராம ஜெய ராம சீதாராம. ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.